கட்சிக்கு நிதி கொடுனா இல்ல நொல்லங்கிற முடியாது விட நீயே காப்பாத்திக்கப்பா. 2300 கோடியா தகப்பா? 2 மாசத்துல 2300 கோடியா? 2 மாசத்துல 2300 கோடியா? அது அவர் ஒரு 63 பேரை அந்த கட்சியில இருந்து கொண்டு வந்து சேர்த்தார்ல, அதுக்கு கொடுத்தது. அந்த கட்சியிலே போய் பார்த்துக்க சொல்லு. டேய் என்னடா அது இங்க இருக்கதை அங்க கொடுக்க சொல்ற, அங்க இருக்கதை இங்க கொடுக்க சொல்ற? பின்ன ஒரு கட்சியில ஒருத்தன் சம்பாரிச்சா பரவாயில்ல, 1,80,000 பேர் சம்பாரிச்சிருக்காங்க. 1,80,000 பேரா சம்பாரிச்சிருக்காங்க. அப்பா இவன் எனக்கு இங்க வந்திருக்கான், வெளில போ சொல்லு. அண்ணே நீங்க கவலைப்படாதீங்க, உங்க காசெல்லாம் நான் மாத்தி வச்சுட்டேன். போஸ் பாட்டியே, அண்ணே போஸ் பாட்டியே, அண்ணே நாடும் வீடும் உங்களை நம்பி நீங்கள் தானே அண்ணன் தம்பி, எதையுமே தாங்கிடும் இதயம் என்றும் மாறாது. ஏங்க 500 ரூபா 1000 ரூபா நோட்லாம் இப்ப செல்லாதான். செல்லாதா? செல்லாத நோட்டை கொடுத்தா இவ்வளவு நாள் நம்மளை ஏமாத்தினார்கள். பாருங்க மக்களே, செல்லாதுன்னு தெரிஞ்ச அப்புறம் ஏதாவது அச்சடிக்கணும், எதற்கு உங்களுக்கு கொடுக்கணும்? ஏங்க 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 இன்னைக்கு செல்லாதாங்க. ஓ இன்னைக்கு செல்ல, இன்னைக்கு செல்லவில்லை என்றால் என்ன, நாளை செல்லும். வைத்திருங்கள் அந்த காசை, வைத்திருந்து நாளை செலவு பண்ணுங்கள். இன்னைக்கு எதுக்கு செலவு பண்றீங்க? ஐயோ புது நோட் அடிக்கிறாங்களா? புது நோட் அடித்தால் மாணவர்களுக்கு கொடுங்கள். திட்டங்கள் நிறைய செய்ய வேண்டும். நிறைய மாணவர்களுக்கு ரூல்டு நோட்டா அன்ரோல்டு நோட்டா அவர்கள் கொடுப்பது. என்ன இப்படி மரியாதை இல்லாம பேசிவிட்ட? இப்ப நீ எதுவும் சொல்ல வந்தது சொல்லு. நம்ம கிட்ட இருக்க 500 ரூபா 1000 ரூபா நோட்லாம் இப்ப என்ன பண்றது? ஏன் சிரிக்கிறீங்க? இவ்வளவு கம்மியா நோட்டு வச்சிருக்க, நமக்கு எந்த பிரச்சனைனா, போன தேர்தல்ல 1300 கோடி வாங்கினாரே ஒருத்தர், அவரை நினைச்சா ஊரே சிரிக்குதே. ஹலோ, திரும்ப ஒரு 1300 கோடி ரூபாய்க்கு சில்லறை இருக்குப்பா. இருக்குன்னா இருக்கட்டும் சொல்லு, இல்லன்னா இல்லன்னு சொல்லு. ஏன் திட்டுற? நண்பர் ஒபாமாவிடம் பேசுவோம். ஒரு 1300 கோடி ரூபாய்க்கு சில்லறை இருக்குமா? 1300 கோடியே சில்லறதானா? இருக்கட்டும். சரி, அங்க ஒரு மக்கள் நல வேண்டாப்பா. ஏண்டா மகனே, இந்த 500-1000 ரூபாய் செல்லாதுங்கிறாங்களே, இதனால நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? நம்ம காசா வச்சிருந்தா தானே பிரச்சனை. நம்ம தான் காலேஜா கட்டி விட்டுட்டோமே. காலேஜா? बेटा बेटा मेरा बेटा எந்த ஆனந்தம் முன்னோடு வா. ஹலோ, அந்த கொடநாட்டுல இருக்கிற 1000 கோடிய 100 ரூபாயா மாத்திரு. 15,000 கோடியா என்று சொல்லவே இல்ல. ஓகே, அந்த 15,000 கோடியும் 100 ரூபாயை கன்வெர்ட் பண்ணிக்க. ஓகே சரி ஓகே. அப்புறம் நீங்க வேற 1.5 லட்சம் கோடி. 1.5 லட்சம் கோடியா? அது எப்படி 100 ரூபாய்க்கு மாத்துறது? ஹலோ அத்தாச்சி, அந்த 300 கோடியை மாத்திட்டீங்களா? ரைட் அத்தாச்சி, ஓகே அத்தாச்சி. ஹலோ சித்தப்பா, அதான் உங்க தம்பியோட நாத்தனா இருக்கு, அந்த நாத்தனோட கொள்கையாக வச்சு கொடுத்தமே அந்த 200 கோடி சூப்பர் மாத்திட்டீங்களா? சந்தோஷம், ஓகே ஃபைன். பெரியப்பா, அந்த உன் பேரனுக்கு ஒரு கிரானைட் கோரி வச்சு கொடுத்தனே, அதான் அவன் பொண்டாட்டி கிட்ட வச்சு கொடுத்தேன் கிரானைட் கோரி, அது மாத்திட்டீங்களா? சிறப்பு, ரொம்ப சிறப்பு. ஹலோ ஏமா, நீ அந்த 300 கோடி? ஆமா ஐயே இல்லைங்கம்மா, சும்மா சொன்னீங்கம்மா. கோடியெல்லாம் இல்லைங்கம்மா, சும்மா விளையாட்டுக்கு சொன்னீங்க. ஐயா நொல்லா சும்மா சொன்னேன்.